வணக்கம், நான் தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன் பேசுகிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். ஐபிஓ மார்க்கெட்டு கடந்த 6 மாதமாகவே ரொம்ப ஸ்பெஷலாகவே இல்லை. இந்த இயர் தொடங்கினதுலேருந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஐபிஓஸ் எதுவுமே வரல. ஸோ சின்ன சின்ன ஐபிஓஸ் தான் வந்தாங்க. அவங்களுமே ஒரு லிஸ்டிங் கெயின்ஸ் அதுலேயும் ஒரு 2-3 கம்பெனி கொடுத்தாங்க. பெரும்பாலான கம்பெனிகள் பார்த்தீங்கன்னா இறங்கிட்டு தான் இருந்தாங்க. ஜென்ரலாக நமக்கு தெரியும் ஐபிஓ மீன்ஸ் ப்ரைமரி மார்க்கெட்டு. ஸோ மார்க்கெட்டில் செகண்டரி மார்க்கெட், அதாவது எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே லிஸ்டட் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரமோட்டர்ஸ்கிட்டே போய் வாங்கிறது தான் ப்ரைமரி மார்க்கெட்டு. ப்ரைமரி மார்க்கெட்டில் நிறைய பேருக்கு ஷேர்ஸ் அப்ளை பண்ணாலும் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் எப்போதுமே இருக்கும். நல்ல ஐபிஓஸ் அப்ளை பண்ணால் கிடைக்க மாட்டேங்குது. இதுவே ஒரு ஸ்மாரான ஐபிஓஸ்க்கு அப்ளை பண்ணால் உடனே கிடைச்சிருது. அதனால எந்த பலனும் இல்லை அப்படிங்கிறத நம்ம நேரில் நிறைய சொல்லிட்டே இருப்பீங்க. ஆனால் ஜென்ரலாக ஐபிஓஸ் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு மார்க்கெட் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும்போது தான் நிறைய கம்பெனிகள் வருவாங்க. இந்த கடந்த 6 மாதமாகவே வார் சிச்சுவேஷன் நடந்துட்டு இருக்கும்போது பெரிய லெவலில் எந்த ஐபிஓஸ் கம்பெனிகளும் மும்முரமாக வரமாட்டாங்க. ஆனால் தற்போது தகவல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்குது. பெரிய பெரிய ஐபிஓஸ் எல்லாம் வரப்போகிறாங்க அப்படின்னு. இதில் ஃபஸ்ட்டு ரேஸில் முதல்ல வந்திருக்கிறது நம்மளுடைய எஸ்பிஐயோடைய மியூச்சுவல் ஃபண்டு ஐபிஓஸ் வந்திருக்காங்க. எஸ்பிஐ ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற பேரில் வந்திருக்காங்க. ஸோ அந்த ஐபிஓ பற்றிய ஒரு சின்ன அலசல் தான் நம்மளுடைய இந்த பதிவு. இந்த ஐபிஓஸ்க்கு ஜென்ரலாக எல்லாருமே கேட்குற கேள்வி, ஐபிஓஸ்க்கு அப்ளை பண்ணலாமா, எஸ்பிஐ ஐபிஓஸ்க்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு. என்னுடைய பார்வையில் பார்க்கும்போது இது ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் கிடையாது. என்னுடைய பார்வையில் பார்க்கும்போது இந்த எஸ்பிஐ ஐபிஓ அப்ளை பண்ணலாம். பட் பெரும்பாலும் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு தான். இருந்தாலும் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். அப்ளை பண்ணி கிடச்சிருச்சுன்னா நமக்கு லக்கு தான், அந்த மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா கடந்த ஒரு 5-6 வருடங்களாக 2017லேருந்தே பார்த்தீங்கன்னா, அதுக்கும் முன்னாடி கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் 2017லேருந்தே நிறைய இந்த அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனின்னு சொல்லுவோம். இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் நிர்வாகம் பண்ணுறவங்க. இப்போ நிறைய நீங்கள் பார்த்துருப்போம். 2020க்கு மேலே மியூச்சுவல் ஃபண்டு மேலே மக்களுக்கு ஒரு கிரேஸ் வந்திருக்கு. இது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். நம்மளுடைய மியூச்சுவல் ஃபண்டில் மக்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அப்படி இந்த மியூச்சுவல் ஃபண்டை நிர்வாகம் பண்ணக்கூடிய அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவோம், ஏஎம்சி. இப்போ கிட்டத்தட்ட 50க்கும் மேலே வந்துருச்சு. ஸோ இந்த கம்பெனிகள் தான் இப்போ சமீபத்தில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, மார்க்கெட்டில் லிஸ்டட் கம்பெனிகளாக வந்துட்டுருக்காங்க. அப்படி பார்க்கும்போது 2017 ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி, 2017 வாக்கிலே பார்த்தீங்கன்னா நிப்பான் இந்தியாவோடைய ஏஎம்சி, அவங்கெல்லாம் மார்க்கெட்டில் லிஸ்டட் கம்பெனி ஆயாச்சு. போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியலுடைய ஏஎம்சி கம்பெனி வந்தாங்க. தற்போது அந்த வரிசையில் நம்மளுடைய எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டு வர இருக்கிறாங்க. ஸோ அடுத்த வாரம் அவங்களுடைய அப்ளிகேஷன் டேட் ஆரம்பிக்குது. 14ஆம் தேதி ஆரம்பித்து 14, 15, 16 இந்த 3 நாட்களுக்குள்ளே நம்ம அப்ளை பண்ண வேண்டிய கட்டாயம். ஸோ அப்ளை பண்ண முடிஞ்சவங்க டிமெட் அக்கௌண்ட் வச்சுருக்கோங்க. அதே மாதிரி எஸ்பிஐ ஷேர்ஸ் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு ஷேர் கூட வாங்கி வச்சுருந்தா கூட, எஸ்பிஐ பேங்க்கு, எஸ்பிஐலே பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ், எஸ்பிஐ கார்ட்ஸு, அந்த மாதிரி நிறைய இருக்குது. அது கிடையாது, எஸ்பிஐ பேங்க் வச்சுருக்கிறோம். ஸோ அவங்களுக்கு இந்த எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டில் ஷேர் ஹோல்டர் கேட்டகரி அப்படின்னு ஒரு கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நமக்கு கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொஞ்சம் கூட இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக இந்த கம்பெனிக்கு டிமாண்ட் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1,16,913 கோடி இருக்காங்க. மற்ற அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் கம்பெனிகளை விட இவங்களுடைய எம்கேப் அதிகம்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி நான் அதில் ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா நான் பார்த்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ரைஸ் பேண்டு ஒரு 545லேருந்து 574ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி, ஐசிஐசிஐ ஏஎம்சிலாம் வரும்போது அவங்களோட ரேட் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஹெச்டிஎஃப்சி 1000 ரூபாய் ரேஞ்சில் ஐபிஓஸில் வந்தாங்க. போன வருஷம் வந்த ப்ருடென்ஷியல், ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் 2000 ரூபாய்க்கு மேலே ஐபிஓவில் வரும்போதே அவங்களுடைய ப்ரைஸிங் அவ்வளோ இருந்தது. பட் இவங்க 574 அப்படிங்கிற இடத்துல வரதுனால ரொம்ப நல்ல வேல்யூவில் கிடைக்குது அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ மினிமம் லாட் சைஸ் 26, அதாவது 15,000 ரூபாயாவது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கணும். வச்சுருந்தா நீங்கள் ஆஸ்பா முறையில் என்ன பண்ணலாம், இந்த கம்பெனிக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். இவங்களுடைய இஷ்யூ சைஸ் எவ்வளோ ரூபாய் கலெக்ஷன் பண்ணுறதுக்காக வராங்கன்னு பார்த்தீங்கன்னா 11,693 கோடிக்காக வர்றாங்க. ஒரு பிக் சைஸ் ஐபிஓன்னு தான் சொல்லணும். எல்லாமே ஆஃபர் ஃபார் சேல் தான்.
ஃப்ரெஷ் இஷ்யூ இங்கே கிடையாது. ப்ரமோட்டர்ஸ் தங்கள் கையில் உள்ள ஷேரை வந்து செல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரமோட்டர் செல் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அதிகமாக செல் பண்ணலை. அதாவது ப்ரீ ஐபிஓஸ்க்கு முன்னாடி ப்ரமோட்டருடைய ஹோல்டிங் வந்து 98% இருந்தது. போஸ்ட் ஐபிஓவில் வந்து அது வந்து 88ஆக மாறி இருக்கு. அதுதான் இங்கே வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆனாங்க அப்படின்னா 1992 எஸ்டாப்ளிஷ் ஆனாங்க. ஒரு லார்ஜஸ்ட் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அப்படின்னு நம்ம தாராளமாக எஸ்பிஐ சொல்லலாம். நம்ம அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒரு 50 கம்பெனிக்கு மேலே இருக்காங்க. அதில் நீங்கள் ரேங்கிங் பண்ணுறீங்கன்னா, இப்போ நம்ம ஜென்ரலாக ஷேர்ஸை வந்து ரேங்கிங் வந்து பண்ணும்போது மார்க்கெட் கேப்பை வச்சு ரேங்கிங் பண்ணுவோம். அந்த கம்பெனியோடைய மார்க்கெட் கேப் என்ன, டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் மல்டிபிள் வித் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸு, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், எம் கேப்னு சொல்லுவோம். அந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் இருப்பாங்க, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, பாரதி ஏர்டெல், இந்த மாதிரி கேட்டகரி இருக்கும் ரேங்கிங் அப்படின்னு, அந்த டாப் 30 கம்பெனிஸ். இதே மாதிரி இந்த அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் கம்பெனியை எதை வச்சு ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுன்னு ரேங்க் போடுவாங்கன்னா, அவங்க நிர்வாகம் பண்ணக்கூடிய அந்த ஃபண்டோடைய மதிப்புகளை வைத்து, ஏயுஎம்னு இங்கே பேர், அதை வைத்து பார்க்கும்போது எஸ்பிஐ தான் ஃபஸ்ட்டு, இரண்டாவது தான் ஐசிஐசிஐ, மூன்றாவது ஹெச்டிஎஃப்சி, ஆக்சிஸ், கோட்டக் இவங்களாம் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த வருஷத்தில் பார்க்கும்போது ஒரு லார்ஜஸ்ட் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி என்று தாராளமாக உங்களை சொல்லலாம். 2025 வச்சு பார்க்கும்போது 16.32 லட்சம் கோடி அசட் வச்சுருக்கிறாங்க. இதில் வந்து இப்போ ஓவராலாக ஒரு மியூச்சுவல் ஃபண்டுடைய ஷேர்ஸுடைய மதிப்பை வந்து நீங்கள் பார்க்கும்போது, பங்களிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை பார்க்கும்போது இவங்ககிட்ட 15.5% வந்து இந்தியாவுடைய டோட்டல் ஏயுஎம் வேல்யூவை வச்சுருக்காங்க. அப்படி ஒரு மதிப்புமிக்க ஒரு பெரிய கம்பெனியை நம்ம வந்து வாங்க போகிறோம். 2025 வரைக்கும் பார்க்கும்போது இவங்கள்ட்ட எவ்வளோ இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்கன்னா 16.05 மில்லியன் இன்வெஸ்டர்ஸ் இருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. கம்பேர்ட் டு ஐசிஐசிஐலையும் ஹெச்டிஎஃப்சியும் பார்க்கும்போது இவங்க தான் அதிகம், அங்கே கொஞ்சம் கம்மி தான். ஸோ இந்த எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா 2 பேருடைய பங்களிப்பு இருக்குது. இதில் எஸ்பிஐடைய பங்களிப்பு 62%, அமுண்டி அப்படிங்கிற ஒரு கம்பெனியுடைய பங்களிப்பு 36.9% இருக்குது. இப்போ ஐசிஐசிஐ பேங்க், ப்ருடென்ஷியல்னு சொல்லுவோம் இல்லையா, ரெண்டும் சேர்ந்தது தான். ஒரு ஃபாரின் கம்பெனியோட இது இருக்கும். அந்த வருஷத்தில் அமுண்டின்னு சொல்லக்கூடிய 36.9% இந்த எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டில் இருக்காங்க. இந்த எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டில் குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா, குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்க்கும்போது இன்டர்நேஷ்னல் லெவலில் பிஸ்னஸ் பண்ணிட்டு வராங்க. ஜப்பான், ஆஸ்திரேலியா, கொரியா அந்த வரிசையில் பார்க்கும்போது ஏயு வந்து பார்த்திங்கன்னா 2,32,900 மில்லியன் இருக்குது. யூரோப்பு, மிடில் ஈஸ்ட்டு, சவுத் அமெரிக்கா, சவுத் ஈஸ்ட் ஏஷியான்னு வைக்க பார்க்கும்போது 86,816 மில்லியன் இவங்களுடைய ஃபாரின் கொலாபரேஷன் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தபடியாக இவங்களை பார்க்கும்போது இவங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது இந்த கம்பெனியுடைய அசட்ஸு 6,420 கோடி, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 3,067 கோடி, எபிடா 4,058 கோடி. இந்த கம்பெனி வந்து இவங்களுடைய ஸ்ட்ரென்த்து, இப்போ எஸ்பிஐ ஏன் அப்ளை பண்ணணும், இந்த மியூச்சுவல் ஃபண்ட் நம்ம ஏன் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு ஒன், இவங்க மார்க்கெட் லீடர், இந்தியாவுடைய மார்க்கெட் லீடர் எஸ்பிஐ. மியூச்சுவல் ஃபண்டில் வந்து மார்க்கெட் லீடர் யாருன்னு கேட்டால் கண்ணை மூட்டு சொல்லிடுவாங்க எஸ்பிஐன்னு. அடுத்ததாக போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் பண்ணக்கூடியதுலேயும் இவங்க தான் லீடர். ஸ்ட்ராங்கான ஒரு எஸ்ஐபி ஃப்ரான்ச்சைஸி வச்சுருக்காங்க. ஸ்ட்ரக்சரல் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்ட்ராங்கான ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கும் இருக்கிறது. அட்வான்ஸ்டு டெக்னாலஜி அண்ட் டேட்டா இதெல்லாம் யூஸ் பண்ணி நிறைய ஃபண்டு ஒவ்வொரு இயருக்குமே பார்த்திங்கன்னா நிறைய எல்லா வகையான ஃபண்டும் வச்சுருக்காங்க. ஈக்விட்டி ஃபண்டு, டெட் ஃபண்டு, ஹைப்ரிட் ஃபண்டு, ஆர்பிட்ரேஜ் ஃபண்டு, ஃபண்ட் ஆன் ஃபண்டு, மல்டி அசெட் ஃபண்டு, என்ன ஃபண்டு இல்லை அந்த அளவு எல்லா ஃபண்டுமே பார்த்திங்கன்னா அவங்க வந்து நிர்வாகம் பண்ணிட்டு வர்றாங்க. ஸோ இதெல்லாமே அவங்களுடைய ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லலாம். ஆனால் ஜெனரலாக என்ன சொல்லுவாங்க, ஆஃபர் ஃபார் சேலில் வர்றாங்க. ஆனால் இவங்களுடைய வேல்யூஷன் வச்சு பார்க்கும்போது ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி, நிப்பான் இந்தியா இவங்களுடைய வேல்யூஷன்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்களுடைய எஸ்பிஐடைய வேல்யூஷன் நமக்கு ஒரு நல்ல ரேட்டில் கிடைக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ஐபிஓவில் வந்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி ஐபிஓ 1000 ரூபாய்க்கு 2017 வந்தாங்க. தற்போது அவங்களுடைய மார்க்கெட் ப்ரைஸ் 2000 ரூபா அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் போன வருஷம் வந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க 2000 ரூபாயில் வந்தாங்க. ஆனால் தற்போது 3000 ரூபா அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நிப்பான் இந்தியா 2017 வந்தாங்க, 252 ரூபான்னு நினைக்கிறேன்.
ஆனால் இப்போ வந்து 1252 ரூபா அப்படின்னு போயிட்டுருக்கு. அந்த வரிசையில் இவ்வளவு சிறப்பு அம்சங்கள் உடைய நம்முடைய எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டு நிச்சயமாக நமக்கு லாபத்தை கொடுக்காம போகாது. எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டுடைய லிஸ்டிங் டேட்டு மார்க்கெட்டுக்கு என்றைக்கு வராங்க, ஏன்னா 14, 15, 16 நம்ம அப்ளிகேஷன் கொடுக்கலாம். எப்போ லிஸ்டிங்க்கு வர்றாங்கன்னு கேட்டிங்கன்னா ஜூலை 21 மார்க்கெட் பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி ரெண்டுலேயுமே லிஸ்டடாக வருவாங்க. இப்போயே கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. கியூஐபிசி எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த கம்பெனிஸை அப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து ஷேர் ஹோல்டர் கேட்டகரின்னு இருக்குது. அப்புறம் இவங்க இதிலே வேலை பார்ப்பாங்க இல்லையா, எம்ப்ளாயீஸ் கேட்டகரிக்கு டிஸ்கவுண்ட் வேறு கொடுத்து அதுவும் கொடுக்குறாங்க. ஒரு 54 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அது இல்லாமல் ரீட்டெயிலர்ஸு இப்படி பல பேருடைய ஒரு போட்டியாக, மும்முனை போட்டின்னு கூட சொல்லலாம், அந்தளவு போட்டியாக இருக்கும் எஸ்பிஐடைய மியூச்சுவல் ஃபண்டு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டு நமக்கு வந்திருக்காங்க. ஸோ இதை வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணுனா மேக்ஸிமம் 2 லட்ச ரூபாய்க்கு கூட அப்ளை பண்ணால் கூட மேக்ஸிமம் அவ்வளோதான் பண்ண முடியும் ரீட்டெயிலர்ஸு. 2 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கூட அதோடைய வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1 லாட்டு தான் கொடுப்பாங்க, அந்த 26 தான் கொடுப்பாங்க. இல்லாதவங்க ஒரு 15,000 அந்த மாதிரி கூட அப்ளை பண்ணலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. அப்ளை பண்ணி உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கல அப்படின்னா லிஸ்டிங் அன்னைக்கு கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா லாங் டேர்மில் பார்க்கும்போது ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒவ்வொரு வருஷமுமே ஒவ்வொரு மாதமுமே சிப்போடைய வரவு அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா மக்கள்கிட்ட வந்து ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு ஓரளவு மற்ற பேங்க் எஃப்டியை விட நமக்கு ஓரளவு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால பெரும்பாலான மக்கள் மியூச்சுவல் ஃபண்டில் சிப் முறையில் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இந்த ஃபண்டில் வந்து இந்த எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டோ இல்லை ஐசிஐசியோ எதன் மூலமாகவோ சிப்பு உள்ளே வரும்போது அதை நிர்வாகம் பண்ணக்கூடிய இவங்களுக்கும் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு குவார்ட்டர் ஆன் வைஸ் இவங்களுக்கும் ப்ராஃபிட் அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீண்டகால அடிப்படையில் பார்க்கும்போது இந்த எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டு வரக்கூடிய ஃபண்ட் மேனேஜ்மெண்ட், எஸ்பிஐ ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவோம், எஸ்எஃப்எம்எல், இந்த கம்பெனியுடைய சிம்பல் ஏதான். ஸோ இந்த கம்பெனி நீங்கள் வந்து வாங்குறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு நீண்ட கால அடிப்படையில் வந்து நிச்சயமாக ஒரு நல்ல கணிசமான லாபத்தை வந்து பெற்றுக் கொடுக்கும். லிஸ்டிங் கெயின்ஸும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு 574 ரூபா அப்படிங்கிறது பெரும்பாலும் ஒரு 1000 ரூபாய் வரைக்கும் கூட வந்து லிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது பேஸ்டு அந்த டிமாண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் லெவல் எப்படி இருக்குங்கிறத 14, 15, 16லாம் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் வந்து போய் பார்க்கலாம். என்எஸ்சி இந்தியா வெப்சைட்டில் போய் பாருங்கள். அதில் அவங்க ஒவ்வொரு மணி நேரத்துக்குமே எவ்வளவு சப்ஸ்கிரிப்ஷன் வந்திருக்கு அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுவாங்க. கடைசி நாள் வரைக்கும் வெயிட் பண்ணி கூட நீங்கள் வாங்கலாம். இல்லை முன்னாடியே அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் ஆஸ்பா முறையில் அப்ளை பண்ணலாம். ஆனால் இப்போ போய் நீங்கள் ஒரு எஸ்பிஐ பேங்க் வாங்குறேன், நான் ஷேர் ஹோல்டர் கேட்டகரியில் அப்ளை பண்ணலாமான்னு நினச்சிங்கன்னா முடியாது. அது கட் ஆஃப் டேட்டு போன 7ஆம் தேதிக்கு முன்னாடி யார்கிட்டெல்லாம் எஸ்பிஐ பேங்க் இருந்ததோ அவங்க தான் ஷேர் ஹோல்டர் கேட்டகரியில் அப்ளை பண்ண முடியும். இப்போ இன்றைக்கி போய் மண்டே எஸ்பிஐ வாங்கிட்டு நான் இந்த எஸ்பிஐ ஃபண்டுக்கு வந்து ஷேர் ஹோல்டர் கேட்டகரி போடுறேன்னா உங்களுக்கு அது எலிஜிபிள் கிடையாது. நீங்கள் நார்மலாக ரீட்டெயிலர் கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ ரீட்டெயிலராக இருந்தாலும் அப்ளை பண்ணி பாருங்கள், ஷேர் ஹோல்டராக இருந்தாலும் அப்ளை பண்ணி பாருங்கள், எம்ப்ளாயீஸாக இருந்தாலும் சரி, எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் எம்ப்ளாயீஸ் அவங்களாக இருந்தாலும் அப்ளை பண்ணி பாருங்கள். கிடச்சிச்சின்னா லக்கு, இல்லையா கிடைக்காதவங்க என்ன பண்ணலாம், நம்ம லிஸ்டிங் அன்னைக்கு கூட போய் வாங்கிக்கலாம். நீண்டகால அடிப்படையில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிகளுடைய அந்த ப்ராஃபிட் ரேஷியோவை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஒரு கணிப்பு தான், இது வந்து முன்ன பின்ன இருக்கலாம். ஆனால் இது ஒரு உண்மையிலே ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், இது ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் கிடையாது. எஸ்பிஐ அப்படிங்கிறது வந்து ஒரு பாரம்பரியமிக்க ஒரு பேங்க்குன்னு நமக்கு நல்லா தெரியும். 100 வருடங்கள் பழமையான ஒரு பேங்க்கும் கூட. ஸோ அவங்களுடைய இதுலேருந்து ஒரு புது ஐபிஓ, ஏன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லையன்ஸோடைய ஜியோ ஐபிஓ வரப்போகுது, நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட ஐபிஓ வருது, இவங்களுடைய ஐபிஓ, இந்த 3 பேரில் யார் ஃபஸ்ட்டு வரப்போகிறாங்கன்னு இருந்தப்போ இவங்களுடைய டிக்ளரேஷன் வந்துருச்சு. ஸோ இந்த வாய்ப்பை வந்து நம்ம நேயர்கள் வந்து பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு சிறப்பு பதிவு. இது வந்து ரெக்கமெண்டேஷனாக நினச்சிக்காம முடிஞ்சால் அப்ளை பண்ணுங்கள். நீண்ட காலனா சில கம்பெனிகள் எனக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் கம்பெனிகளால் தாங்க பிரச்சனையே வருது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. அந்த மாதிரி கம்பெனிகளால் உங்களுக்கு பிரச்சனையே வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் வராங்க. அதே மாதிரி எக்ஸ்சேஞ்சு பார்த்துருப்பீங்க, அடுத்து வரப்போகிற என்எஸ்சி, ஏற்கனவே பிஎஸ்சி எம்சிஎக்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க அவங்க. அப்புறம் டெபாசிட்டரி சிடிஎஸ்எல். ஏன்னா கம்பெனி இன்னும் 10 வருஷம் 20 வருஷம் ஆனாலும் இந்த ஸ்டாக்ஸ்னால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னா இது ஒரு நல்ல சாய்ஸு. அந்த வரிசையில் இவங்க ஐபிஓ வழியாக நமக்கு கிடைக்கிறாங்க. அதனால் அப்ளை பண்ணி பார்ப்போம்.
கிடைச்சா லக்கு, கிடைக்காட்டி எந்த லாஸும் இல்லை. அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து செகண்டரி மார்க்கெட்டில் போய் வாங்கிக்கோங்க. இல்லை விலை இறங்கும் என்று எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணி வாங்கலாம். எனிவே எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் ஐபிஓ அப்படிங்கிறது இந்த வரிசையில் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் ஒரு லார்ஜஸ்ட் ஒரு அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. அடுத்த வாரம் ஐபிஓஸ்க்கு வராங்க, ரெடி அவங்க அப்ளை பண்ணுறதுக்கு. அடுத்து லிஸ்டிங் கெயின்ஸ்லேயே நீங்கள் எல்லாம் ப்ராஃபிட்லாம் பண்ணிங்கன்னா சந்தோஷமாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஒரு நீண்ட கால அடிப்படையில் ஐபிஓஸில் வந்து அப்ளை பண்ணுறது ஜென்ரலாக பலதரப்பட்ட கருத்துக்கள் இருக்கும். ஆனால் என்னை பொறுத்த மட்டிலும் ஐபிஓஸ்க்கு அப்ளை பண்ணி லிஸ்டிங் கெயின்ஸும் பெறலாம். இல்லை நீண்ட கால அடிப்படையில் வைத்துக் கொள்வதற்கும் பிரைமரி மார்க்கெட் என்பது ஷேர் மார்க்கெட்டுக்கே உரிய சிறப்பான ஒரு இயல்பு. வேறு எந்த மார்க்கெட்லையும் இல்லை. மியூச்சுவல் ஃபண்டில் என்எஃப்ஓ கொடுக்குறாங்க, பட்டு நம்ம பிரைமரி மார்க்கெட்டில் வாங்குறது அப்படிங்கிறது தொன்று தொட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் இனிமேல் தான் நிறைய ஐபிஓஸ் வருவதற்காக காத்துட்ருக்காங்க. ஸோ நேயர்கள் இந்த மாதிரி வாய்ப்புகளை 6 மாதமாக நம்ம ஐபிஓஸ்க்கு அப்ளை பண்ணவே இல்லை. ஸோ ஒரு புது ஐபிஓ வருது. ஸோ இந்திய கம்பெனிகளுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் தான் நம்மளோட இந்தியன் எக்கானமியும் வளரும். ஸோ அந்த வரிசையில் எஸ்பிஐ ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். அப்ளை பண்ணுங்கள். கிடைச்சவங்க சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள், ப்ராஃபிட் கெயின் பண்ணுங்கள். நீண்ட கால அடிப்படையில் வைத்துக்கொள்பவர்களுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். நன்றி, வணக்கம். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.